ஹாய் டியர், டுடே நம்ம டேவுப்பா எஃப்எஃபோட 5வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, டேவோட அம்மா அவங்கள செம்மையாக பயமுறுத்திருப்பாங்க. உன்னை யாரும் அவனுக்கு கிஸ் பண்ண சொன்னால் போச்சு நல்லா மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பயந்து போய் நின்றுட்டுருக்க, அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி சிம் தூக்கிட்டு வந்து கோவமாக நின்றுருப்பாரா, அப்படி பயந்து போய் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதோட முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே டியர், கண்ண முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டே தான் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து சிம் தூக்கிட்டு அப்படியே செம்ம கோத்தில் நிற்கிறாரு. நீங்களும் மாமா அப்படிங்கிறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, மா நீங்கள் இருந்து கிளம்பு அப்படிம்பாரா. ஏண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து போனா அவகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்ல, வயன் நீ பார்த்துக்கடா நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு பக்கு நிற்குது. கல்யாணம் பண்ணி 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன தனியாக பேசணும்னு சொல்லி மிரட்டுறக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. என்ன இது, அத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. எப்படி நான் இங்கே என்ன பண்ண முடியும்? அக்கா நீ தான் என்னை காப்பாற்றணும் இந்த கொடூரமான புருஷன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே மேலே பார்த்துட்டு நிற்க, அவர் அப்படியே கோமா விட்டு நடந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பயந்து அவரை பார்க்குறீங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படிம்பீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அது நான் தெரியாமல் தான் பண்ணேன், நான் ஒன்றும் வேணுக்குனே பண்ணலை அப்படிம்பீங்க. ஏய் நீ வேணுக்குனே பண்ணலையா? இதை நான் நம்பணுமா? என்னை உன்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நிஜமாகவே தெரியாமல் தான் பண்ணேன், இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? வேணுக்குன்னா நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்டுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, இவன் என்ன கண்ணத்தை காட்டிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. என்ன எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை முழிச்சு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை நான் கேட்கணும். எதுக்கு இப்படி மூஞ்ச கொண்டு வந்து இப்படி நீட்டிட்டு நிற்கிறா, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு அப்படிம்பீங்களா? டே பார்த்தீங்கன்னா தூரப்போ, முதல்ல எனக்கு பதில் சொல்லு. நீ வந்து 2 நாள் தான் ஆகுது, அப்புறம் இந்த 2 வருஷத்தில் நீ எப்பயாவது வந்து சிம் பார்த்துட்டு போக. அப்போல்லாம் கூட அவன் இந்த மாதிரி இல்லை, இந்த 2 நாளில் அவனை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இவனையா? இவனை எதுவும் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறீங்க. எதுவும் பண்ணலையா? ஒரு வார்த்தை கூட அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் மேனு உன்னையே கூப்பிட்டுக்கிறான் மாடு மாதிரி அப்படிங்க. குழந்தைய மாடுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு திட்டுறீங்க. இல்லை ஆடு மாதிரி மேம் அது மட்டும் தான் சொல்கிறான். ஏன் என்னை கூப்பிட்ட என்னவா? என்ன சொல்லி கொடுத்து வச்சிருக்க? நீ தான் சொல்லி கொடுக்குறது நல்லா கெட்டிக்காரியாச்சே, சொல்லு அப்படின்னு கேட்பாரா. இதுதானா அப்படின்னு கேட்குறீங்க. மேடம் வேற என்ன நினச்சிங்க அப்படின்ட்டே கேட்குறாரு. நீங்களும் இல்லையே நான் எதுவும் நினைக்கல, நானும் இதான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி அப்போ சொல்லு, எதுக்காக அவனுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா? அவன் என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான், எனக்கு ஏதோ என் பிள்ளை என்கிட்டருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, ஒழுங்காக என்னை அப்பான்னு கூப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய உங்கள் கையில் கொடுக்க, நீங்களும் அப்படியே அவனை வாங்கிட்டு சிம் எங்கள் அம்மா பாரு அப்படிங்கிறீங்க. அப்படியே அழகாக வாயில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறான். வாயிலேருந்து இந்த செல்வத்தூரில் சட்டியில் ஊற்றிக்கிட்டு இருக்கு. நீங்களும் அப்படியே உங்கள் ஷால் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே அவனுக்கு தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு அங்கே பாரு அப்பா பாரு அப்படிங்கிறீங்க. அவன் கரெக்டாக டேவை பார்க்குறான். அப்போ நீங்கள் அப்பா கூப்பிடு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்பா அப்படிம்பானா? டேக்கு அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் பெரிய மாதிரி ஈன்னு அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் வருது. என்னக்கா கூப்பிடு அப்படிங்கிறீங்க. அப்பா அப்பா அப்படிங்கிறான். அவருக்கு செம ஜாலி ஆயிடுச்சு. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாங்கிக்க. அவன் பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்கிறான். அப்படியே அவரோட மூஞ்சிலே அடிக்கிறான். டேய் ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்க உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்க. இரு உன்னை பேசிக்கிறேன். நீ என் பிள்ளை ஏதோ பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட வந்ததுலேருந்து அவன் கெட்டு போயிட்டான், உன்கிட்ட தான் அவனை தள்ளி வச்சாதான் எனக்கும் என் பிள்ளைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வேட்டை எடுத்துகிட்டு மடிச்சு கட்டிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, அப்பா தானே போகலாம்ல அப்படிங்க. அவன் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ குழந்தைங்க ஒரு மாதிரி கை காலை ஆட்டிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க அது நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ அவன் கையடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு அவனோட உள்ள கையில் பிடிச்சி நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போது டே போனார் இல்லையா, ரிட்டன் வருவார். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய உலக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அது எதுக்கு அப்படி நீங்கள் கேட்க, அது எதுக்கா? உனக்கும் உன் பிள்ளைக்கும் 2 கொடுக்கல அண்ணா, நீ சொல்லி கொடுக்குற, அவன் அதுக்கு தகுந்த மாதிரி சாவி திருக்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிட்டு அடிக்கிறதுக்கு வராரு.
நீங்கள் அப்படியே வீட்டையே சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க சிம் தூக்கிட்டு. அவரும் துரத்திட்டே இருக்காங்க. பாருங்க பையனை தூக்கிட்டு ஓட முடியல. அம்மா சும்மா இருங்க, கீழே போட்டு விழுந்துட்டுனா பையனை கடி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கீங்க. அவர் படட்டும், 2 பேத்துக்கும் படட்டும், அடிக்கத்தான் நானும் துரத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே வருவாரா. நீங்கள் ஓட முடியாமல் நேராக வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு பெட்ரூமை லாக் பண்ணிக்கிறீங்க. அவரும் கதவை திறடி, கதவை திற அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இப்போது அப்படியே இது எல்லாத்தையுமே உங்களோட அத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி மொட்டை மாடிக்கு போயிடுவாங்களா. ஸோ இவங்க சோகமாக மொட்டை மாடிக்கு போகிறது உங்களோட அம்மா பார்த்துட்றாங்க. என்னாச்சு, ஏன் இவங்க இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் பின்னாடியே போயிட்டு, என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது சுயநலமாக இருந்துச்சுனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா என் பிள்ளை 2 வருஷமாக ஒரு கொஞ்சம் கூட சிரிக்கக்கூட இல்லை தெரியுமா. ஆனால் அவன் இப்போ 2 நாளில் இவ்வளோ மாறிட்டான். பார்க்கறதுக்கு எனக்கு பழைய தேவை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாரா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. கஷ்டப்பட்டானா? அவன் மொத்தமுமே வாழ்க்கை முழுசாக 2 வருஷம் கஷ்டம் மட்டும்தான் இருந்துச்சு, அப்படி தான் சொல்லணும் அப்படிம்பாங்களா. என்னாச்சு அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சாரா இறந்ததுக்கப்புறமா டீ வந்துட்டு ரூமை விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டார். சிம் பார்த்தீங்கன்னா இவரோட அம்மாவை தான் வச்சுட்டு இருந்திருப்பார். இவர் ரூமை விட்டு ஒரு 2-3 மாதம் வெளியவே வரலை. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வெளியே வந்திருப்பார். ஸோ சிம்மை மட்டும் பார்ப்பாரு. அவனை மட்டும் கொஞ்ச நேரம் தூக்கி மடியில் வச்சுட்டு சைலண்ட்டாக பார்த்துட்டு இருப்பாரு. எதுவுமே அவன்கிட்டயே பேசுனது கிடையாது. அவன் அழுதானா அவனை தூக்கி தட்டி தூங்க வச்சுட்டு இவன் போய் படுத்துப்பான். என்கிட்டயும் பேச மாட்டான், யார்கிட்டையுமே பேச மாட்டான். அவன் பாட்டுக்கும் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு வருவான் போவான், யார்கிட்டையும் பேச மாட்டான். இதுலேயும் ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருந்தான். அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால தாங்க நான் உங்ககிட்ட வந்து இந்த ஹெல்ப்பை கேட்டேன். நீங்கள் தப்பாக்கிதுன்னு நினச்சிட்டிங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இதில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ண என்ன இருக்காவா. ஏங்க வயன் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. சொல்லப்போனால் சாராக்கும் இவளுக்குமே ரொம்ப ஏஜ் கேப்பு. இதில் என் பையனுக்கும் அவளுக்குன்னா இன்னுமே அதிகம் 2 வருஷம். ஆனாலும் நான் என்ன ஒரு நினப்பில் வந்து வயனை கட்டி வைங்கன்னு கேட்டேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி எடுத்திருப்பீங்க அது எதுவுமே எனக்கு தோணலை. எனக்கு இருந்த எல்லா விஷயமும் என் கண்ணு முன்னாடி என் புள்ள மட்டும்தான். எங்கே அவன் வாழ்க்கை இதே மாதிரி போயிடுமோ, அவன் இப்படியே வாழ்ந்து பழவிடுவானோ, யார்கிட்டையும் பேசாமல் கொள்ளாமல். அவன் ஸ்டார்டிங்லேருந்து இப்படி இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நல்லா சந்தோஷமாக இருந்த பையன் திடீர்னு அவன் இப்படி ஆகவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா மாறக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் வர பொண்ணு பையனை நல்லா பார்த்துக்கணும்ல. எவ்வளோ இடத்துல பார்த்துருக்கேன், படத்தில், நாடகத்தில், நிஜ லைஃப்பில் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். குழந்தைங்கள கொடுமைப்படுத்துவாங்க. அதனால தான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கு என் பேரனும் முக்கியம், என் பையனும் முக்கியம். அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதையே நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு 1 வருஷமாக நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் குழந்தை பார்க்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மாப்பிள்ளை வெளியே நான் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டார். நீங்கள் காய்ச்சலில் படுத்திருந்தா கூட அவர் வெளியே வந்து நான் பார்த்தது கிடையாது. ஒயன்தான் இங்கே இருப்பா. ஸோ அப்போவே முடிவு பண்ணேன், பேசாமல் இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமான்னு. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. ஒரு வேளை தப்பாக இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்கள் பையனையும் சேர்த்து பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் தான் நானும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மனசை விட்டு எல்லாமே பேசிக்கிறாங்க. அப்போது உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா வயன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஆனால் சாரா மாதிரி கிடையாது இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா சொல்லுவாங்க. அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, ஆமாம் சாரா மாதிரி கிடையாது, சாரா அப்படியே இவளுக்கு டோட்டல் ஆப்போசிட்டு. ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பா, எதுவுமே பேச மாட்டா, அத்தைன்னு கூப்பிட்றது கூட காதில் கேட்காது, அப்படியே வாய்க்குள்ளே தான் பேசிக்குவா. சொல்லப்போனால் எப்படி இவன் கூட குடும்பம் நடத்தினான்னு எனக்கு தெரியவே இல்லை. இவன் ரொம்ப துருன்னு இருக்கிறான், ஆனால் அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பா. எப்படி 2 பேர்த்துக்கு செட் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கே கண்ணுப்பட்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல கப்பலாக தான் இருந்தாங்க. ஆனால் யார் கண்ணுப்பட்டுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுக்கு அழுக வருது. ஸோ இப்படி சாராவோட பேச்சு எடுக்கவும் உங்களோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் மொட்டை மாடிலேருந்து இப்படி அழுதுட்டு இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கதவை லாக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள்
மாமா நீங்கள் அடிக்க மட்டும் வந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் கற்றுன்னு கத்தி அத்தையை கூப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கற்றுன்னு கத்துனாலும் சரி, கத்துனாலும் சரி, கதவை திறடி. என் பிள்ளை என்னை அப்பான்னு கூட கூப்பிட மாட்டான், நீ சொன்னால் மட்டும் கூப்பிடுறான், என்கிட்ட வர மாட்டேங்கிறான் உன்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹலோ என்ன புதுசாக ஆக்குற, நீங்கள் என் அக்கா இறந்த புதுசில் அவனை வந்து தூக்க கூட மாட்டீங்க, அப்படியே பார்த்தாலும் அவன்கிட்ட பேசக்கூட மாட்டீங்க, அதனால தான் அவனை பழி வாங்குறான் அப்படின்னு சொல்ல, நீ வாயை மூடு, நான் ஒன்றும் அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. நான் எத்தனை டைம் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, உங்கள் மூஞ்சி கூட நான் பார்த்ததில்ல, எந்நேரம் இந்த ரூம்குள்ளேயே லாக் பண்ணி உட்காந்துருப்பீங்க, நீங்கள் பேசுகிறீங்களா? பையன் நான் தான் நிறையா வாழ்த்தினேன், அதனால தான் என்கிட்ட ஒரு மாதிரி அட்டாச்சாக ஒட்டிக்கிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நீ கதவை திறந்துட்டு சொல்லுவோயேன்னு சொல்லிட்டு வழக்கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீழே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ மேலே இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் இங்கே பாரு மாமா, நீ எப்படி இருந்தாலும் நான் அடிச்சிடுவேன், அதனால் நான் கதை திறக்க போதில்லை, நீங்கள் நிற்காத கிளம்புன்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்து கட்டில் போட்டு தட்டி விட்டு தூங்க வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, நீ மாட்டை தாண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு உலக்கி தூக்கி புத்துன்னு அங்கேயே கீழே போட்டுட்டு அப்படியே மேலே வருவார். மேலே பார்த்தா உங்களோட அம்மாவும் அவரோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் அவன் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கான். இதை பார்க்கவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுருவார். கேட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டெப்பை விட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்காரு. அப்படி இறங்கி போயிட்டு இருக்கும்போது இவரோட மனசுக்குள்ளே, இது எல்லாமே உண்மை கிடையாது, நீங்கள் பார்க்குற எதுவுமே நிஜமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இப்போது அப்படியே கீழே வந்து ரூம் டோரை நாக் பண்ண, ஏமாமா அப்படின்னு கேட்குறீங்க. வைன் கதவை திறடா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து, என்னாச்சு மாமா அப்படின்னு நார்மலாக பேசுகிறீங்க, எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவாரா. என்ன ஓகே அப்படின்னு கேட்குறீங்க. என் அம்மா ஹாப்பியாக இருக்காங்க, உன்னோட அம்மாவும் ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம நல்லா நடிக்கிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அட பாவிங்களா, 2 பேரும் நடிச்சிங்களா? ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு காரில் வந்துட்டுருப்பீங்கள்ல, அப்போட்டே பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. வைன் இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பேசுகிற மாதிரி நார்மலாக முன்னெல்லாம் பேசுவார்ல சாராக்கும்போது, அப்படி கூப்பிட, சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. இல்லை உனக்கு மாமா மேலே கோவமா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனே அதுக்கு தான், நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் அதெல்லாம் கிடையாது, இதில் செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, மாமா மேலே நான் கோவம்லாம் பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ அவரும் அப்படியே உங்களோட தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. இல்லை நான் இது எதுக்காக ஒத்துக்கிட்டேன்னா, நான் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சொல்லப்போனால் அவங்க ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, ஆனால் மென்டலி ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்காங்க, கண்டதையும் போட்டு யோசிக்கிறாங்க, தினமும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காங்க. அப்படி தான் ஒரு நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. எனக்கும் அப்போ அவங்க ரொம்ப சிரித்து சந்தோஷமாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. உன்னோட அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க, நீயும் சரின்னு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக சொன்ன மாதிரி இருந்தங்காட்டிக்கும் நானும் ஓகே சொல்லிட்டேன், உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல உனக்கு ஓகேவான்னு. அப்புறம் இப்போ கல்யாணமே பண்ணியாச்சு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கும் என் அம்மா கஷ்டப்பட்டதை பார்க்க முடியல அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்க, இறந்தது உங்களோட ஒய்ஃப் மட்டும் கிடையாது, என்னோட அக்கா அவங்களோட பொண்ணு இல்லையா? ஸோ உங்களோட லைஃப் இந்த மாதிரி ஆனதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தானே. அதனால என் அம்மா ஒவ்வொரு டைமும் இங்கே பையனை பார்க்க வரும்போதெல்லாம் நீங்கள் வெளியவே வர மாட்டீங்க. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அத்தை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு. ஸோ எங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அந்த நேரத்தில் நோ சொல்ல தோணலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அவரும் பார்த்தீங்கன்னா, சரி, ஆனால் மாமா இப்படி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துப்பியா அப்படின்னு கேட்பாரா. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரியும் நானும் உன்னால் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், தப்பாக எடுத்துக்காத, மாமா மட்டும் தப்பாக எடுத்துக்காத, கொஞ்சம் க்ளோஸாக பேசினாலோ எதனாவது பண்ணாலோ ப்ளீஸ் தப்பாக மட்டும் எடுத்துக்காத அப்படிங்கிறாரு. ஐயோ இல்லை மாமா, அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும், நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அப்படியே தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். இப்போது கரண்ட் சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அமைதியாக ஆளுக்கு ஒரு பக்கம் போய் உட்காந்துக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, வயன் உனக்கு எதனா வேணுமா,
இந்தா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. இல்லை வேணாம் அப்படிங்கிறீங்க. அட இந்தா, அப்புறம் பணம் வேணா யார்கிட்ட கேட்ப? எல்லாமே இந்த கார்டில் நான் உனக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்றேன், லைக் பணம் போட்டு விட்டுறேன். நீ எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கோ, தீஞ்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணினா மாமாவோட காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அதை அப்படியே வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, அது உன்னோட செலவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்டை வாங்கிக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களோட அக்கா இறந்ததுக்கு அப்புறமா நீங்களும் அப்படியே டோட்டலாக மாறிட்டீங்க. முன்னெல்லாம் ரொம்ப சுட்டித்தனமாக இருந்த பொண்ணு, ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாகவே தான் இருப்பீங்க. உங்களோட அம்மாவால் இதையும் பார்த்தே இருக்க முடியாது. இப்போது நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கிறது அவங்க வந்துட்டு நம்பிட்டாங்க. ஸோ 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நீங்களும் சிம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கீழே தொட்டில் இருக்கும், தொட்டில் போட்டுட்டு அவனை அப்படியே ஆட்டிட்டு நிற்கிறீங்க. மேலேருந்துட்டே அப்படியே பார்க்குறாரு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுவார். அடுத்து நீங்கள் அவனை அப்படியே ஆட்டிக்கிட்டே நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறீங்க. அவனும் நல்லா தூங்கிடுவான். ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இப்படியே தான் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தூங்கி எழுந்திரிக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தான் படுத்திருப்பீங்க. பட் அவர் என்னதான் இருந்தாலும் மனசு கேட்காம நைட்டில் தூக்கி கட்டில் படுக்க வச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக படுத்திருப்பார். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே இருப்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இது இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு. எந்திரிச்சு நீங்கள் கீழே போயிட்டு காஃபி போட்டு அம்மாவுக்கு கொடுக்குறீங்க, அத்தைக்கு கொடுக்குறீங்க. பையன் இன்னும் தூங்கிட்டே இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை தொட்டிலே விட்டுட்டு காஃபி இவருக்கும் மேலே கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்போது இவர் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. மாமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. அவரும் தூங்கிட்டே இருக்காரு. என்னது தூங்கிட்டே இருக்காரு, எழுப்புனா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டரை தட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு கனவுல சாரா கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அவள் தான் பார்த்தீங்கன்னா மாமா ஏந்திரிங்கன்ட்டே இருப்பா. இப்போ நீங்களும் அப்படியே கூப்பிட அப்போது அவள் நினச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி இழுத்துருப்பாரா. ஸோ நீங்கள் பொத்துன்னு போயிட்டு அவர் மேலே விழுந்துட. அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா நீங்கள் சாரி வயன், இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போக பார்க்க நிஜமாவே சாரி, எனக்கு சாரா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, சாரான்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியுது அவர் இன்னுமே அந்த தாட்டை விட்டு வெளியவே வரலன்னு. ஸோ நீங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே தான் நிறையா டேஸ் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 மந்த் முடிஞ்சு ஒரு 3 மந்த் ஆகிடுச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி. இப்போ வழக்கம் போல் நீங்கள் மறுபடியும் போய் எழுப்புறீங்க மார்னிங். அவரும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது நீங்கள் நின்றுட்டு ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி குளிச்சிருப்பீங்களா, ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேரில் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அவருக்கு பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சாராவோட நினைப்பே தான் இருக்கும். ஸோ டே பார்த்தீங்கன்னா சாராங்கிற ஒரு நினப்பிலே வந்து உங்களை பின்னாடி ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஹேர் அப்படியே பிடிச்சி கோதி விட்டுட்ருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி செம்மையாக ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது. டக்குன்னு உங்களை விட்டுட்டு சாரி, எனக்கு சாரா நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. ஸோ ஒரு டவல் எடுத்து தலையை தொட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் உங்களுக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னா அவர் இது மாதிரி பண்ணாமே இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை, இப்படி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு கடைசியில் சாரான்ட்டு போகிறாரா. அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஹர்ட் ஆக ஆரம்பிக்குது. இது ஹர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை தான், ஆனால் ஏன் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியலை. இப்போ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கண்ணு கலங்கினாலும் அதை அப்படியே பெருசாக எடுத்துக்காம இதுதான் நடக்கும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, தெரிஞ்சு தானே பண்ணிக்கிட்டோம், இதில் ஃபீல் பண்ணி என்ன இருக்குது, எதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பி கிச்சனுக்கு போயிடுறீங்க. இப்போது டே பார்த்தீங்கன்னா அப்படியே வேலைக்கு கிளம்பி போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே ஜாக் இருப்பான். டே என்னடா பண்ணுறா, நேரமாக வந்துட்டு போல அப்படிங்க. எனக்கு வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கவும் வீட்டில் ஒயன் இருக்காடா அப்படின்னு சொல்ல ஒயன் இருந்தால் உனக்கு என்ன, ஏன் 2 பேர்த்துக்கு இன்னும் சண்டை தீரதே இல்லையா, முன்ன மாதிரியே இருக்கீங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலை பண்ணிகிட்ருக்கான். இப்படி தான் ஈவினிங் ஆகுது. ஸோ அவரோட ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ண அவரும் ஹலோ சொல்லு வயன் அப்படிங்கிறாரு. மாமா டைம் ஆச்சு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இன்றைக்கி நைட் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஓ சரி மாமா, சரி ஓகே, அம்மா கேட்க சொன்னாங்க அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறீங்க. இப்போது இவர் பேசியிருப்பார்ல உங்ககிட்ட, அது பார்த்திங்கன்னா ஜாக் கேட்டுருவான். ஆமாம் நீ என்ன அவளை முன்ன கூப்பிட்ட மாதிரி வாடா போடான்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்க பழகிடுச்சு அப்படிங்கிறாரு. சரி இப்போ வேலையே இல்லை,
எதுக்காக இன்றைக்கி நைட்டு வரமாட்டேன்னு சொன்னேன். சார் எங்கே போகிறீங்க போய் சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட அப்படின்னு கேட்க இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு ஜாக்கோட தோல்ல கையை போட்டு வேற எங்க உன் வீட்டுக்கு தான் வா போகலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. டேய் நான்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன்டா, நான்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், என் வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், நீ இங்கேயே போ, உங்கள் வீட்டுக்கே போ அப்படிங்கிறான். ஏன் மச்சான் நான்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன, வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஜாக்கோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது டே ரொம்ப அப்செட்டாக இருக்கவும் அவனும் என்ன ஏன் ஒரு மாதிரியே இருக்கா, அம்மா எதுக்கு அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க டே பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே இருக்குது. எனக்கு இதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கல, ஒயின் கூட ஒன்றா ஒரே வீட்டில் அது ஒரே ரூமில் இருப்போன்னு சொல்லிட்டு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. நான் பேசாமல் வேலை விஷயமா வெளியூர் போகிறேன்ட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு வேறு பக்கம் எங்காவது போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. டேய் என்னடா பேசுகிற, நல்லா தானே போயிட்டுருக்கு லைஃப்னு நினச்சேன், ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியும் நான் இங்கே இருக்கிறது இவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதில்ல, அப்படியே வந்தால் லேட்டாக வராரு, இல்லைன்னா இந்த மாதிரி போயிடுறாரு எங்காவது. அப்போது நம்ம ஒரு மாதிரி அவருக்கு பாரமாக இருக்கோமா, பிடிக்காம தான் அவர் இங்கே இருக்காரா, பிடிக்காம தான் நம்மளை இங்கே வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதோட இந்த எஃப்எஃப்ஐ இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். இது கட்டினாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் விமி எஃப்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ டடா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?